ஹாய் கைஸ், இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். அதாவது வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன, நாங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்கிறோம், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன பகுதிகள் இருக்குது, இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் நாங்கள் என்னென்ன படிக்க வேணும்னு சொல்லி இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை பற்றின நிறைய விஷயங்களை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அல்லது வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ன்னு நாங்கள் ஆராய்ச்சி சொல்லுவோம்டா, இப்போ வந்து ஒரு புக் ஷாப் ஓனர் வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் டெவலப்பர்கிட்ட வந்து சொல்கிறார், இந்த புக் ஷாப்புக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து செய்து தர சொல்லி. அந்த எக்ஸ்டெண்ட் டெவலப்பர் சொல்கிறார், ஓகே நான் செய்து தரேன்னு சொல்லி அவர் வந்து ஸ்க்ராட்சில் இருந்து இந்த புக் ஷாப்புக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இன்க்ளூட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டை வந்து தான் தனியாகவே செய்து அந்த புக் ஷாப் ஓனர்கிட்ட கொடுக்குறாருன்னு சொன்னால் அவரைத்தான் நாங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்ல போகிறோம். அதாவது இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கெண்ட் இந்த ரெண்டையும் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய டெவலப்பர்ஸ் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ். ஓகே, இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ண்டா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கெண்ட் இந்த ரெண்டையும் கிரியேட் பண்ணக்கூடிய ஆட்கள் ஓகே விளங்கிட்டுது. ஆனால் அது என்ன ஃப்ரண்ட் அண்ட் பேக்கெண்ட் அப்படி என்று உங்களுக்குள்ள வந்து ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ நீங்கள் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எடுத்தால் அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை வந்து நாங்கள் ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று ஃப்ரண்ட் எண்ட், அடுத்தது வந்து பேக்கெண்ட். இந்த பேக்கெண்டுக்குள்ளே தான் நாங்கள் வந்து டேட்டா பேஸையும் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்ட் பேக்கெண்ட் டேட்டா பேஸ்ண்டா என்னன்றதை பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போன உடனே நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய விஷயங்கள்டா என்ன, அந்த ரெஸ்டாரண்ட்டு அந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்சரை பார்ப்பீங்க, அங்கே இருக்க டேபிள்ஸை பார்ப்பீங்க, அந்த ஃபுட்ஸுன்ற மெனுவை பார்ப்பீங்க, அடுத்தது வந்து அங்கே டெக்கரேட் பண்ணியிருக்க அந்த டிசைன்ஸை பார்ப்பீங்க. இப்படி வந்து நீங்கள் இந்த நேரடியாக பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் நாங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து நீங்கள் போய் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுவீங்க. ஃபுட் ஆர்டர் பண்ண பிறகு அது கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃபுட்டை வந்து கொடுப்பீங்க. ஆனால் வந்து அது எங்கேருந்து வருது, அந்த ஃபுட்டை வந்து எப்படி செய்யணும்னு வந்து உங்களுக்கு தெரியாது, அதை நீங்கள் நேரடியாக பார்க்க முடியாது. அந்த ஃபுட்டை செய்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு செப்பரேட்டாக வந்து ஒரு இடம், அந்த குக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு ஏரியா இருக்க போகுது. அந்த இடத்து தான் நாங்கள் பேக்கெண்ட்னு சொல்ல போகிறோம். அதாவது வந்து அங்கே வந்து நீங்கள் நேரடியாக வந்து அங்கே நடக்கிற விஷயங்களை பார்க்கலாது, அதுதான் நாங்கள் பேக்கெண்ட்னு சொல்ல போகிறோம். அடுத்தது வந்து இப்போ அந்த குக் பண்ணுற ஏரியாவில் ஒரு ஃபுட்டை வந்து குக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், அதுக்கு தேவையான மூலப்பொருட்களை வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அப்படியே அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற அந்த இடத்து தான் சொல்லுவோம் நாங்கள் டேட்டா பேஸ்ன்னு. இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் டேட்டா பேஸ்னா என்னன்ற வந்து ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஃபேஸ்புக் எடுங்க. இப்போ ஃபேஸ்புக்கை எடுத்து நீங்கள் ஃபேஸ்புக்கை லாகின் பண்ணி போனோன்னே அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் காட்ட போகுது, ஒரு லைக் பண்ணுற பட்டன், அல்லது வந்து ஒரு கமெண்ட் பண்ணுற செக்ஷன், அல்லது வந்து ஒரு சர்ச் பண்ணுற பார் எல்லாம் இருக்க போகுது. இப்படி நீங்கள் வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் ஃப்ரண்ட் எண்ட். அடுத்தது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் வந்து போடுறீங்க, அந்த போஸ்ட்டை வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க போகுது, உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இன்னொரு ஃபேஸ்புக் யூசர்ன்ற ஒரு போஸ்ட்டுக்கு லைக்கோ அல்லது கமெண்ட் ஒன்று பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த யூசருக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போகுது, இந்த யூசர் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து இப்படி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கார், இல்லாட்டி வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒரு லைக் பண்ணியிருக்காருன்னு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போகுது. ஸோ இப்படிப்பட்ட இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த பேக்கெண்டில் வந்து நடக்க போகுது. அடுத்தது வந்து டேட்டா பேஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று அப்லோட் பண்ணுறீங்க, ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ அப்லோட் பண்ணுறீங்க, அதே மாதிரி நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு லைக் பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இன்றைக்கு அல்லது நாளைக்கு இல்லாட்டி இன்னொரு நாள் எப்பயாவது நீங்கள் விரும்புகிற நேரத்தில் வந்து அதை பார்க்கணும். அப்போ அதை பார்க்கணும்னு சொன்னால் அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகியிருக்கணும். அப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் இந்த டேட்டா பேஸ். இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ்ன்றா என்னன்றதை பற்றி ஒரு நல்ல கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா நம்ம அடுத்தது வந்து நீங்களும் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ் இந்த மூணுலேயும் வந்து என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்து நாங்கள் படிக்க வேணும்ன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நாங்கள் ஃப்ரண்ட் எண்ட் எடுத்தோம்னு சொன்னால் ஃப்ரண்ட் எண்டில் வந்து HTML, CSS, JavaScript இருக்குது. இப்போ HTML என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு எப்படி ஒரு செங்கல் சிமெண்ட் தேவையோ அது மாதிரி வந்து ஒரு வெப்சைட்டை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறதுக்கு தான் இந்த HTML யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து CSS, இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் கட்டி முடிச்சிட்டீங்க, அதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி அந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் கலர் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டைல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கு தான் நாங்கள் CSS யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து நீங்கள் ஒரு பில்டிங் கட்டி முடிச்சிட்டீங்க, அதுக்கு வந்து கலர் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க, அதுக்கு அடுத்த விஷயம் வந்து இப்போ அந்த பில்டிங்கில் வந்து ஒரு சுவிட்சை போட்டால் ஃபேன் வேல்ஸ் வரணும், அதில் வந்து ஒரு டேப்பை ஓப்பன் பண்ணால் வந்து தண்ணி வரணும். ஸோ இப்படி வந்து இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸை வந்து அங்கே கொண்டு வரணும். அதே மாதிரி ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் வந்து அது இன்னொரு பேஜ் உங்களை கொண்டு போகணும், அல்லது வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் வந்து ஒரு ஃபோம் வந்து உங்களுக்கு பாப்பப் ஆகணும். ஸோ இப்படி வந்து இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இப்படி வந்து இவெண்ட்ஸ்களை கொண்டு வரதுக்காக நான் பயன்படுத்துகிறது தான் இந்த JavaScript. ஓகே, அப்போ இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து HTML, CSS, JavaScript இந்த மூணையும் படித்தா காணுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இல்லை.
ஏனெண்டா அதோட சேர்த்து நாங்கள் ஃப்ரேம் ஒர்க்ஸை படிக்கணும். ஃப்ரேம் ஒர்க்ஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் JavaScriptல வந்து ஒரு 20 லைனில் இருக்கிற கோடை ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதினீங்கன்னு சொன்னால் ஒரு 2 ஒரு 3 லைன்ஸில் வந்து உங்களால் எழுத முடியும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து கட்டாயம் படிக்க வேண்டியிருக்குது. அதில் வந்து இப்போ CSS எடுத்தீங்கன்னு சொன்னால் CSSல வந்து Bootstrap அல்லது வந்து Tailwind CS நீங்கள் படிக்கலாம். அடுத்தது வந்து JavaScript எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ மோஸ்ட்லி வந்து பாப்புலராக இருக்கிற JavaScript ஃப்ரேம் ஒர்க்ஸ்ன்னு சொன்னால் Angular, React இதெல்லாம் படிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் பேக்கெண்டுக்கு போவோம். பேக்கெண்டில் வந்து நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஜாவா படிக்கலாம், C# படிக்கலாம், பைத்தன் படிக்கலாம், Node.js படிக்கலாம். அதோடு சேர்த்து இதுகள ஃப்ரேம் ஒர்க்ஸ் நீங்கள் படிக்க வேண்டியிருக்க போகுது. அடுத்து வந்து டேட்டாபேஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் MySQL படிக்கலாம், MongoDB இருக்குது, SQL இருக்குது. ஸோ இதை மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பில் நிறைய டேட்டாபேஸ் இருக்குது. நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி படிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இதில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்கன்னா, இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட் எண்டாக இருக்கட்டும், பேக் எண்டாக இருக்கட்டும், இங்கே வந்து நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து நாங்கள் எந்த டெக்னாலஜி வந்து சூஸ் பண்ணுறோம்ன்றது அடிப்படையாக வச்சு வந்து இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து கன்னடங்களில் பேசப்படுற ஒரு முக்கியமான ஒரு 5 ஸ்டாக்ஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அண்ட் அதில் வந்து என்னென்ன டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றதை பற்றியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த 5 ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது MERN Stack, MERN Stack, ஜாவா ஃபுல் ஸ்டாக், அடுத்தது பைத்தன் ஃபுல் ஸ்டாக், அடுத்தது வந்து .NET ஃபுல் ஸ்டாக். இந்த 5 ஃபுல் ஸ்டாக்கையும் பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்க போனோம்னு சொன்னால், முதலாவது வந்து MERN Stack. MERN Stack என்றால் அதில் M வந்து MongoDB, E Express.js, அடுத்து வந்து R React, அடுத்து வந்து என்னன்னு சொன்னால் Node.js. அதே மாதிரி MERN Stackல என்ன இருக்க போகுதுன்னு சொன்னால் MongoDB, Express.js, Angular, அடுத்து வந்து Node.js. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஜாவா ஃபுல் ஸ்டாக் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜாவா ஃபுல் ஸ்டாக்ல வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து Angular அல்லது வந்து React யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பேக்கெண்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாவா, அதோட ஜாவோட ஃப்ரேம் ஒர்க்கான ஸ்ட்ரிங் பூட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து அதில் டேட்டாபேஸுக்கு வந்து MySQL சூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பைத்தன் ஃபுல் ஸ்டாக் எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஃப்ரண்ட் எண்டில் வந்து அதே மாதிரி தான் Angular அல்லது React சூஸ் பண்ணலாம். பேக்கெண்டில் வந்து பைத்தன் அல்லது பைத்தன் ஃப்ரேம் ஒர்க்ஸான Django யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி Flask யூஸ் பண்ணலாம், அல்லது வந்து Fast API யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து .NET ஃபுல் ஸ்டாக். அதில் வந்து நீங்கள் எப்பவும் போல் ஃப்ரண்ட் எண்டில் வந்து Angular அல்லது React சூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பேக்கெண்டில் வந்து C# அது இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ASP.NET. அடுத்து வந்து நீங்கள் டேட்டா பேஸில் வந்து SQL சூஸ் பண்ணலாம். இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா ஸ்டாக்லேயுமே வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட், அதாவது ஃப்ரண்ட் எண்டில் வந்து HTML, CSS, JavaScript, அதோட வந்து JavaScript ஃப்ரேம் ஒர்க்கான Angular, React. ஸோ இது வந்து சேமாக தான் இருக்குது. சில இடங்களில் மட்டும் இந்த Angular, React இது ரெண்டும் தான் மாறப்போகுது. அதால் வந்து இந்த ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து இருக்க போகிறதில்ல. நீங்கள் வந்து பேக்கெண்டில் தான் கவனம் செலுத்த வேணும். அதாவது பேக்கெண்டில் தான் நீங்கள் எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் முடிவெடுக்க இருக்க போகுது. அடுத்து வந்து இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா இடத்துலையுமே பேசப்படுற, எல்லா இடத்துலையுமே ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் MERN Stack, அடுத்தது வந்து ஜாவா ஃபுல் ஸ்டாக். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து React and Java இது வந்து நிறைய இடங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. அதால் வந்து இதை வந்து இடங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. நீங்களும் வந்து ஒரு ஸ்டாக் ஒன்று சூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னால் இந்த MERN Stack அல்லது ஜாவா ஃபுல் ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்க போகுது. ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆக வேணும்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் நீங்களும் வந்து ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகலாம். ஓகே, இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டா என்ன, அங்கே என்னென்ன படிக்கணும், அங்கே என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, ரெண்டு வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக்கை பற்றின ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நான் இன்னும் அப்கமிங் டேஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க வரணும்னு சொன்னால் இந்த யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறத விட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.